மிக அற்புதமான ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தொடுவசிய அஞ்சனம். இந்த தொடுவசிய அஞ்சனம் ரொம்ப சிறப்பானது. மெனக்கட்டு தயாரித்தா ரொம்ப நல்லது. எளிமையான பொருள்களை வச்சு இந்த தொடுவசன அஞ்சனத்தை தயாரிக்கணும். இந்த அஞ்சனம் தயாரிக்கிறதுக்கு நம்ம மாடப்புறா எச்சம், மாடப்புறா இருக்குல்ல, கோயில்களில் இருக்கும், கருப்பு கலராக இருக்கும், கருப்பு கலர் கலந்தால் இருக்கும். மாடப்புறா எச்சம், அரிதாரம்னு தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும். அதில் 2 இருக்கும். பொன் அரிதாரம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோக காடுகளில் வெள்ளரி சமுளம்னு சொல்லுவாங்க. வெள்ளரி சமுளம்னு ஒரு கொடி மாதிரி செடி மாதிரி முளைச்சிருக்கும். அது சமுளம்னா அப்படியே பிடுங்கணும் ஒரு சின்ன செடியை. இந்த வெள்ளரி சமுளம், இந்த மாடப்புறா எச்சம், இந்த அரிதாரத்தை 3ஐயும் கலந்து சரிசமமாக கலந்து நல்லா கல்வத்தில் போட்டு பவுடரை அரைச்சி அதை எடுத்து அதை கையில் தடவிக்கிட்டு ஒருத்தர் மேலே தொட்டோம்னா தொடுவசியம். இது கணவன் மனைவிக்கு பயன்படுத்தலாம். கோவிச்சுக்கிட்டு வராமல் இருக்கா இல்லை வீட்டில் வச்சுட்டு அது தரனா உடனே வந்துடுவா பின்னாடி. அதே மாதிரி மனைவிக்கு கணவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த தொடுவசிய பொடி தலையில் போட்டாலும் வேலை செய்யும், பவர்ஃபுல்லாக. அதுக்கு மந்திரம் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க.